விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற தாலி கட்டுதல் நிகழ்ச்சியில் ஏராளமான திருநங்கைகள் பூசாரி கையால் தாலி கட்டி மகிழ்ந்தனர். கூவாகம் கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 9ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான சாமி கண் திறத்தல் இன்று நடைபெற்றது. அப்போது மணக்கோலத்தில் கூடிய திருநங்கைகள் பலர் அரவானை தன் கணவனாக நினைத்து பூசாரியின் கையால் தாலி கட்டி மகிழ்ந்தனர். அரவன் எப்படின்னா அவர் எங்கள் கணவன் சொல்லிட்டு நாங்கள் வருஷம் இந்த சாங்கியத்தை நாங்கள் செய்வோம். தாலி கட்டி தாலி அறுப்போம். இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், நாளைக்கு கொஞ்சம் வருத்தமாக இருப்போம். மிசோமியா. நான் சேலம்லேருந்து வரேன். இது என்னோட 5வது வருஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வருஷம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறோம். எங்களோட ஃபேமிலிஸ் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் இந்த ஒரு இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தாலி கட்டுற நிகழ்வு இன்னைக்கு நாங்கள் கூத்தாண்டர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு தங்கத்தில் தாலி கட்டியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கிறது. நாளைக்கா தாலி அறுக்கிற நிகழ்வு இருக்குது, அதுலேயும் நாங்கள் கலந்துப்போம். இங்கே நாங்கள் வந்ததில் உலகத்தில் இருக்கிற வேலையில் இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் தமிழ்நாட்டில் பக்கத்து மாநிலங்களில் இருந்தெல்லாம் கூட திருநங்கைகள்லாம் வந்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்து நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டோம். தாலி கட்டி கொண்ட திருநங்கைகள் பின்னர் கோயிலின் வெளியே கற்பூரம் ஏற்றி கும்மி அடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாளை புதன்கிழமை தேரோட்டம் நடைபெற உள்ளது. கூவாகம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக அழிகளத்தை நோக்கி தேர் புறப்படும். அதுவரை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடும் திருநங்கைகள் தேர் அழிகளம் நோக்கி புறப்பட்டதும் தாலியை அறுத்துக்கொண்டு வெள்ளை புடவை உடுத்தி விதவை கோலத்தில் மாறிவிடுவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.